இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க, இந்த முடி வளர்ச்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டாக இருக்குது சார். ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொடுகு இருக்கிற பிரச்சனைகள் முடி உதிர்வுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு பிடிக்கும். மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருக்குமே, ஆண் பெண் 2 பேருமே இதை யூஸ் பண்ணலாம். இப்போ முடிக்கான ஆரோக்கியம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்கு. நம்ம நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு 3 இல்லை 4 பொருள் போட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதில் அத்தனை பேர் ஸ்கின்னுக்கும் எந்த ஸ்கின் வெரைட்டியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இது பொருந்தும். உங்களுடைய அற்புதமான முடி வளர்ச்சி நீங்கள் வித்தின் 1 வீக்லேயே பார்க்கலாம். இதை அப்படியே நீங்கள் கண்டினியூவாக கொண்டு போங்க. உங்களுடைய கண் பார்வை நல்லாயிருக்கும், முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். இதே தான் அந்த காலத்தில் பின்பற்றுறாங்க. ஃபார்முலா எத்தனையோ இருந்தாலும் கை கண்ட ஃபார்முலான்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய விஷயம். அந்த காலத்திலே பயன்படுத்தி கை கண்ட ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் முடிவை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க, இந்த முடி வளர்ச்சியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டாக இருக்குது சார். இந்த முடி வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம்? நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. சிம்பிளாக நம்மளே வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லைனா வந்து ஈஸியான ஒரு ஹேர் ஆயில் எப்படி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸ்கேல்ப் என்பது நிலம் உழுவுறது போல் தான். எப்படி உரம் வைக்கிறோம், எப்படி அதை பாதுகாக்கிறோம், எப்படி தண்ணி ஊற்றுறோம், இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் எதை பண்ணுறது? ஸ்கேல்ப் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஹீட் பாடி இருக்கும், பார்த்திங்கன்னா கோல்ட் பாடி இருக்கும். இப்படி ஸ்கேல்ப் இருக்கிற டிசீஸ் இருக்கும், இல்லைன்னா சொரியாசிஸ் இருக்கும். ஏதாவது ஒன்று பார்த்திங்கனாக்கா அந்த பொடுகு இருக்கிற பிரச்சனைகள் முடி உதிர்வுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு பிடிக்கும். மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருக்குமே, ஆண் பெண் 2 பேருமே இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் சூரிய படம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சூரியன் இல்லாத பட்சத்தில் மழைக்காலங்களில் என்ன பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டு சிறு தீயாக இட்டு அந்த எண்ணெயை செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் நம்ம சிறு தீயாக இட்டு எரிக்கலாம். அது வரைக்கும் அடிக்கிற வெயில் இப்போ சூப்பராக அடிக்குது இல்லையா, இதுலேயே நம்ம அழகாக காய்ச்சி வச்சுக்கலாம். சூரிய படம்ங்கிறது விட்டமின் டியோட அற்புதமாக அதோட ப்ராசஸ் மிக அற்புதமாக இருக்கும். சரி, இப்போ ஸ்கேலில் எப்பேற்பட்ட ஒரு ஸ்கின்னாக இருந்தாலும் 7 வகையான திசுக்கள் இருக்கும். ஒன்று உள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் போகாது, பிளட் சர்க்குலேஷன் இருக்காது, தேவையான போசாக்கு இருக்காது. இதுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது. சரிங்களா? ஸோ எப்படி ஸ்கின்னில் மெலோனியன், ஃபேஸ்க்கு மெலோனியன்கிறது முக்கியமோ அதேமாரி ஹேர் க்ரோத்துக்கும் அது இப்படிப்பட்ட ஒரு ஆயில் சுரக்க வேண்டும். அதுதான் வந்து இந்த கிரிப், முடியோடைய கிரிப்பு பிடிச்சி வச்சுக்கிறது, செம்பட்டு அடிக்காமல் இருக்கிறது, லேடிஸ்க்கு முடி வெடிக்காமல் இருக்கிறது, போஷாக்குன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? புஷ்டி, சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ முடிக்கான ஆரோக்கியம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்கு. நம்ம நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு 3 இல்லை 4 பொருள் போட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதில் அத்தனை பேர் ஸ்கின்னுக்கும் எந்த ஸ்கின் வெரைட்டியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இது பொருந்தும். ஸோ இப்படி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபார்முலாவே நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம். இதை செஞ்சு வச்சுருக்கோம். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதை நீங்களே கூட செஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நல்ல தேங்காய் எண்ணெய், அதாவது செக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்களே வந்து செக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. செக்கெண்ணெய் என்ன பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தீர்த்துனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. சில பேர் நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டு அதே செக்கு எண்ணெய்னாக்கா பிசு வெட்டி இருக்கா இல்லையா, கொஞ்சம் நாளில் சிக்கு அடிச்சு போயிடும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெயை ஷார்ப்பாக கொஞ்சமாக ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தால், இல்லை நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னா ஒரு 100 கிராம் 200 கிராம் செஞ்சு வச்சுக்கோங்க. தீர தீர நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா இயற்கை என்ற கூட சூரியன் எப்பொழுதுமே இருக்கும். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய விஷயம் தான். ஃபஸ்ட்டு நம்ம போடக்கூடிய அந்த பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா கார்போக அரிசி. இது ரொம்ப முக்கியம். அடுப்பில் எண்ணெயை வச்சுக்கிறோம், இல்லைனாக்கா சூரியனில் எண்ணெய் வச்சுக்கிறோம், 2ல். ஸோ எண்ணெயில் ஒரு 1/4 லிட்டர் இல்லைனா 1/2 லிட்டர் இருந்துச்சுன்னா 1/2 லிட்டர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூன் இருக்கு இல்லையா, சாப்பாடு பெரிய ஸ்பூன் சொல்லுவாங்க. ஸோ 4-5 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் நம்ம கார்போக அரிசி போட்டுக்கலாம். எல்லாம் கைப்பிடி எல்லாம் சேர்ந்தால் ஒரு கைப்பிடி கார்போக அரிசி ஃபார் 1/2 லிட்டர். ஸோ 1 லிட்டர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 1/2 லிட்டருக்கே சொல்கிறேன். ஒரு கைப்பிடி கார்போக அரிசி. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா கற்றாழை. இந்த கற்றாழை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெல் மட்டும் 2-3 ஸ்பூன் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும்? கற்றாழை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், உடல் சூடை தணிக்கும். ஸோ எனக்கு ஏற்கனவே கூல் பாடி, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கார்போக அரிசி போடுறோம் இல்லையா, எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு சளி பிடிக்காது, பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும் பொழுது அனிச்சை செயலாக உடம்பு ஹீட் வெளியேறும் பொழுது நம்ம ஒரு சில்னஸ் இருக்கும், அதை நம்ம கோல்டுன்னு நினச்சிக்குவோம். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலையப்படாதீங்க. ஸோ கார்போக அரிசி ஒரு கைப்பிடி, 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு
அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 ஸ்பூன் ஆலிவேரா ஜெல். நீங்கள் 7 தடவை கழுவோம் இல்லையா, அதுமாரி அந்த ஸ்மெல் இல்லாமல் கழுவி அந்த ஒரு ஜெல் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. சரி, 3வதாக போட போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆலம் விழுது. நம்ம ஆலமர விழுது, ஆலம் விழுது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கீழாநெல்லி வேர் போட்டுக்கலாம். கீழாநெல்லி நம்ம ரோட்லலாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 செடி 15 செடியோடய வேரை கட் பண்ணி நீங்கள் உள்ளே போடலாம். ஸோ அதுவே மிக மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை தரும். இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான ஒரு 3 பொருள் சொல்லிட்டேன். இதை விட ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராங் முடி வளர்ச்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலமர விதை. அது நாட்டு மருந்தில் கேட்டாலே போதும். அதுவும் ஒரு கைப்பிடி போட்டு நீங்கள் சூரியனில் போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் மானி, பொன்மானி, தேனி அப்படின்னு போட்டுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த கரிசலாங்கண்ணி போடுறது, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெட்டி வேர் போடுறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரா. ஆனால் இதை போட்டாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு அப்படி சூரிய படம் போட்டு வச்சுருங்க. இல்லை அடுப்பில் வைக்கிறதுனா சிறு தீ எடுத்துக்கிட்டு பொறுமையாக அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எண்ணெய் தான் உங்களுக்கு மிகப்பெரிய முடி வளர்ச்சியையும், நம்ம அடர்த்தி இல்லாமல் இருந்துச்சுன்னா அடர்த்தி கொடுக்கும். ஸோ இந்த ஏர்லைன் ஃபிட் பண்ணி கொடுக்கறதுலேருந்து உங்களுடைய கண் பார்வை, அதேமாரி நமக்கு எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆன்சைட்டிலாம் குறைக்கக்கூடிய. ஏன்னா அகத்தில் தீயையும் மூளை சூடும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். இப்போ ஹெல்மெட் போடுறதுனால, இல்லை வெயிலில் சுற்றுறதுனால, வேர்வை அதிகமாக ஸ்வெட் ஆகிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த எண்ணெயை நம்ம படுக்கும்போது போட்டு சபன்னு அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கிண்ணத்தில் உங்கள் கையை உள்ளே விட்டிங்கனாக்கா அந்த நகம் மட்டும் நனையும் டோட்டலாக. அதை மட்டும் அப்படியே ஸ்கேல்ப் ட்ராக் பண்ணினாலே போதுமான விஷயம். ஸ்கேல்ப் மட்டும் நனைஞ்சாலே போதும். உங்களுடைய அற்புதமான முடி வளர்ச்சி நீங்கள் வித்தின் 1 வீக்லேயே பார்க்கலாம். இதை அப்படியே நீங்கள் கண்டினியூவாக கொண்டு போங்க. உங்களுடைய கண் பார்வை நல்லாயிருக்கும், முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். இதே தான் அந்த காலத்தில் பின்பற்றுங்க. ஃபார்முலா எத்தனையோ இருந்தாலும் கை கண்ட ஃபார்முலான்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய விஷயம். எல்லாமே நாட்டு மருந்து கடையில் இருக்கிறது தான். சூரியன் படம் போடுறதா, இல்லை வந்து நீங்கள் சிறுதியாக எடுத்துக்கிறது உங்களுடைய வசதியை பொறுத்து, உங்களோட டைம் பொறுத்து இருக்குது, கால சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சூரிய படம் போட்டிங்க அப்படின்னாக்கா இன்னும் அற்புதமாக இருக்கும். அந்த அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல், ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக சொல்லுவாங்க சில்கி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பளபளப்பையும் போஷாக்கையும் சக்தியையும் தரக்கூடிய விஷயம்தான் இந்த ஃபார்முலா. ஸோ அதனால் நிறைய போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இதுவே போதுமான விஷயந்தான். இதுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டியாக வந்து வெங்காயம் போட்டுக்கிறது. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சி அந்த ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த பொடுகெல்லாம் வந்து சூப்பராக போகும். ஸோ நீங்கள் போட்டுக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். கார்போ அரிசி நல்ல முடி வளர்ச்சியை தரும். ஸோ அதுமாதிரி கீழாநெல்லி வேர் நல்ல முடி வளர்ச்சியை தரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலிவேரா ஜெல் நல்ல ஒரு கம்மை கொடுக்கும். ஸோ அலிவேரா உங்களுக்கு வந்து அந்த கீழாநெல்லி வேலு கிடைக்கல அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஆலம் விழுது. இல்லை ஆலம் விழுது கிடைக்கலன்னா கீழாநெல்லி வேலு. ஸோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் நமக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேர் தேவைப்படுது. ஒன்று ஆலம் விழுது, இல்லைன்னா கீழாநெல்லி வேர். ஸோ 2க்குமே சூப்பரான ஒரு இது இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுதியாக இருக்கும் முடி வளர்ச்சி. ஸோ அந்த காலத்திலே பயன்படுத்தி கை கண்ட ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் முடியை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் அடிக்கிற வெயிலும், போடக்கூடிய கெமிக்கல், அதுக்கப்புறம் ஹெல்மெட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, ஒரே ப்ரெஷர், இதெல்லாம் முடியை வந்து கொட்ட ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் தாழ் மனப்பான்மை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கோவிலுக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ போகிறதுக்கு ஹெசிடேட் ஆகிறது. இது எல்லாமே நம்ம ஹேர், அந்த அழகு, அந்த பொலிவு, போஷாக்கு இதில் தான் இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஒரே ஒரு விஷயந்தான், எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் ஹேரை பொறுத்த வரைக்கும் பொறுமை கொஞ்சம் முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய முடி நீங்கள் போடும்பொழுது கொஞ்சம் அதிகமாக கொட்டுற மாதிரி இருக்கும். பயந்துடாதீங்க. விழுமுடி, விழுந்து கொண்டிருக்கும் முடி, ஆடும் முடி, ஆடிக்கொண்டிருக்கும் முடி, இப்படி அடுத்தடுத்த வாரமாக உழுவுறதுலாம் எண்ணெய் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடி கீழே விழும். அதுக்கப்புறம் வளரும் பாருங்கள் சூப்பராக. அதுக்குன்னு ரொம்பலாம் வலிக்கலை ஆகிடுது. நீங்கள் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீவும் போது பார்க்கும்போது இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது 10 பஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ இந்த எண்ணெய் நமக்கு செட் ஆகலை அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. எண்ணெய் போட்டோன்னா நம்ம ஃப்யூச்சரில் விழக்கூடிய முடியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் விழ தொடங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல வளர்ச்சி இருக்கும். அதேமாதிரி ஆடுற முடியெல்லாம் நின்று நிதானமாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட்னிங் சூப்பராக கொடுக்கும். ஸோ அப்போது ஸ்ட்ரைட்னிங்னா முடி சில பேருக்கு சில்கியாக இருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா, அதுவும் இருக்கும், போஷாக்கு இருக்கும், ஸ்ட்ராங் இருக்கும், பளபளப்பு இருக்கும். ஆக மொத்தத்தில் முடி கொட்டாது. இந்த முடியோட எண்டில் வந்து லேடிஸ்க்கு வெடிக்கிறது இருக்காது. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஆயில் இந்த ஆயில். இந்த நான் ஃபார்முலா உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்களே செஞ்சுக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் செய்ய முடியலைங்கிற பட்சத்தில் நம்மளே செஞ்சு வச்சுருக்கோம். யோகி அப்படின்ற ஒரு பேர். யோகிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நிறைய ஜடாமுடி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி மயில் தொகை எவ்வளோ ஜடையாக இருக்கும் பார்த்திங்களா. இந்த மாதிரி பல அம்சங்களை கொண்ட சூப்பராக பாலில் கூட அவ்வளோ அழகாக முடி முடிக்கக்கூடிய ஆயில் தான் மந்த்ராலயத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆயில். உங்களுக்கு நீங்கள்
இதெல்லாம் செய்ய முடியலன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை நம்மளே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். ஆக சேம் ஃபார்முலா தான். ஆனால் நல்ல ஒரு அதை எக்ஸ்ட்ரா போடக்கூடிய மூலிகைகள்லாம் நம்ம யோகியில் இருக்கும். அதேமாதிரி நீங்களும் கூட போட்டுக்கலாம். முக்கியமாக நான் சொல்கிறது அந்த 4 இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய யோகியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தோகைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பண்ணாடைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் போஷாக்குகளை கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா இன்னும் கிடைக்காத மூலிகைகள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் சொன்ன அந்த 4 போதுமான விஷயம் தான். நீங்களே செஞ்சு பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தத்தில் கீழே நம்பர் கால் பண்ணால் உங்களுக்கு யோகி ஹேர் ஆயில் வந்து சேரும். நீங்களே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.